நீட் விலக்கு மசோதா குறித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது தமிழ்நாடு அரசு. நீட் விலக்கு மசோதா குறித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்த வழக்கில் நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சகம் ஆளுநரிடம் தெரிவித்துள்ளது. நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததை உள்துறை அமைச்சகம் ஆளுநரிடம் தெரிவித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். நீட் விலக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததை தொடர்ந்து இப்ப உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. இந்த வழக்கு பற்றிய முழு விவரங்கள் என்ன? அதாவது தமிழ்நாடு அரசால் கொண்டுவரப்பட்ட நீட் விலக்கு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்காமல் கடந்த மார்ச் மாதம் அதை திருப்பி அனுப்பிவிட்டார். எனவே இது தமிழ்நாடு மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசு நடத்தி வரும் தேர்தலை எழுதிதான் அதில் வெற்றி பெறும் மாணவர்கள் தற்போது நல்ல மருத்துவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உலக அளவில் தமிழ்நாட்டு மருத்துவர்கள் பேசப்பட்டு வரும் ஒரு இதாக இருக்கிறது. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரையில் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து தான் இந்த நீட் தேர்வு என்பது கொண்டுவரப்பட்டது. 2017ஆம் ஆண்டிலிருந்து மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட இந்த நீட் மசோதாவின் அடிப்படையில் தான் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு தற்போது மருத்துவ படிப்பிற்கான அந்த தேர்வு என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக பல ஆண்டுகாலமாக தமிழக மாநில அரசால் நடத்தப்பட்டு வந்த அந்த பொது தேர்வில் எழுதிதான் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று மருத்துவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு சட்டத்திற்கு குடியரசுத் தலைவரே ஏற்கனவே ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் 2017ஆம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட நீட் மசோதாவிற்கு எதிராக தமிழ்நாட்டில் நீட் விலக்கு மசோதா தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பியது. ஆனால் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். அந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதை குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளிக்காமல் கடந்த மார்ச் மாதம் தமிழக அரசுக்கு அதை திருப்பி அனுப்பியிருக்கிறார் குடியரசுத் தலைவர். அதை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. பல்வேறு முந்தைய ஆவணங்களையும் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே 75 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டு வந்த அந்த தேர்வை எழுதிதான் மாணவர்கள் தேர்ச்சி பெற்று நல்ல மருத்துவர்களாக இருக்கிறார்கள். உலகளவில் பிரசித்தி பெயர் சொல்லக்கூடிய மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இருப்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. அனைத்தையும் கருத்தில் கொள்ளாமல் குடியரசுத் தலைவரும் இந்த தமிழக அரசால் கொண்டுவரப்பட்ட நீட் விலக்கு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் அதை திருப்பி அனுப்பி இருக்கிறார். எனவே இதை ஏற்கனவே பல்வேறு மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்காமல் ஏற்கனவே உச்சநீதிமன்றமே அதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதை போல உச்சநீதிமன்றம் தமிழக மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றமே ஒரு முடிவை எடுத்து ஒரு உத்தரவாக பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசினுடைய இந்த வழக்கினுடைய சாராம்சமாக இருக்கிறது. இந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போதுதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழக அரசினுடைய இந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல முடிவை அறிவிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.